ஹலோ வணக்க மக்களே. இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான அனிமியோட சீசன் 3க்கான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அதுக்கு முதல் நம்ம சேனலை யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, யாராவது ஜேஜேகே அனிமியோட சீசன் 3க்கு இன்னும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்னா அவங்க இன்னுமே ஒரு வருஷம் வெயிட் பண்ணத்தான் வேண்டும். ஏய், நான் செத்துருவேன்டா, போப்பா, இவன் படத்தை தாண்டி போ. ஏனண்டா இப்போ ரீசெண்டா நடந்த நம்ம அனிமி ஜப்பான் ஈவென்ட்ல இந்த ஜேஜேகே அனிமியோட சீசன் 3க்கான அப்டேட் ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு பதிலாக நம்ம ஜேஜேகே அனிமியோட ஒரு மூவியை இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண போறாங்க. அது என்ன மூவி என்ன, நம்ம சீசன் 2ல பார்த்த நம்ம கோஜோட பாஸ்ட் ஆர்க்க மையப்படுத்தி தான் இந்த மூவியுமே இருக்க போகுது. அதாவது சீசன் 2ல இருக்கிற முதல் 10 எபிசோட ஒரு மூவியா சேர்த்து மே 30 ஜப்பான்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? நம்ம மாப்பா ஸ்டுடியோ தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, இந்த ஜேஜேகே அனிமியோட சீசன் 3 எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா இந்த அனிமியோட முதல் சீசனை 2020 ரிலீஸ் பண்ண தொடங்கி வீக்லி ஒரு எபிசோட் படி 6 மாதத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா சீசன் 2 2023 இதே மாதிரி வீக்லி ஒரு எபிசோட் படி 6 மாதத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. கதை இப்படி போகுதா? ஏன்னா மொத்தமா சீசன் 1ல 24 எபிசோடும் சீசன் 2ல 23 எபிசோடுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜேஜேகே அனிமியோட சீசன் 3லயுமே மொத்தம் 23 அல்லது 24 எபிசோட் இருக்க போகுது. ப்ரோ, எனக்கு தெரியாம இருக்கு ப்ரோ. இப்போ இந்த சீசன் 3 எப்போ ரிலீஸ் ஆகிருக்கேன்னா நெக்ஸ்ட் இயர் ஜூலை மந்த்ல ரிலீஸ் பண்ண தொடங்கி வீக்லி ஒரு எபிசோட் படி டிசம்பர் 2 வரைக்குமே ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா சீசன் 1க்கும் சீசன் 2க்கும் இடையிலேயே 3 இயர்ஸ் இடைவெளிக்கு அப்புறமா தான் அடுத்த சீசனுமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த சீசன் 3யுமே ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு ரிலீஸ் பண்ணதுக்கான நிறைய சான்ஸுமே இருக்குது. ஸோ அதுபடி நம்ம ஜூலை மந்த்ல இந்த அனிமியோட சீசன் 3 நம்ம கிரஞ்சி ரோல்ல எதிர்பார்க்கலாம். என்ன வெயிட் பண்ண சொல்றேன். முக்கியமா சீசன் 3 நம்ம மாப்பா ஸ்டுடியோ தான் கிரியேட் பண்றாங்க. ஏற்கனவே சீசன் 2ல கடைசி சில எபிசோடுக்கு ஃபுல்லா ஒர்க் பண்ணாமலே அதுக்கு முதலே ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ அதெல்லாமே இப்போ சீசன் 3ல இருக்கான்னு நாம எதிர்பார்க்கலாம். சரி, எப்போ இந்த சீசன் 3க்கான ரிலீஸ் டேட் அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்றா இந்த வருஷம் ஜூலை மந்த் அல்லது டிசம்பர் மந்த்ல இந்த அனிமியோட சீசன் 3க்கான ரிலீஸ் டேட்டோ ட்ரெய்லரோ ரிலீஸ் பண்றதுக்கான அதிக சான்ஸுமே இருக்குது. நம்புற மாதிரி அங்க இருக்குது. முக்கியமா இந்த சீசன் 3 மாங்கால ரிலீஸ் ஆன கல்லிங் கேம் ஆர்க்க மையப்படுத்தி தான் இருக்க போது. அதோட போன வருஷம் செப்டம்பர் 30 இந்த அனிமியோட மாங்காவையுமே எண்ட் பண்ணிருப்பாங்க. சில பேருக்கு அந்த எண்ணிக்கை பிடிக்காமலே இருந்திருக்கு. முக்கியமா இந்த அனிமியை நம்ம கிரஞ்சி ரோல்ல தமிழ் டப்பிங்லயுமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. வெறித்தனமா இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த அனிமியை நம்ம சோனிஜே சேனல்ல கூடிய சீக்கிரமா ரீடப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டு. முக்கியமா நம்ம சோனிஜே சேனல் நம்ம நெருட்டோ ஷிப்டன் டெலிகாஸ்ட் பண்ணதை விட்டுட்டு எதுக்கு இந்த ஜேஜேகே அனிமியை ரீடப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண போறாங்கன்னா தெரியல. ஏன்னா மொத்தமாவே 47 எபிசோட் தான். இந்த 47 எபிசோடுமே டெய்லி ஒரு எபிசோட் படி டெலிகாஸ்ட் பண்ணா 2 மாசத்துக்குள்ளே டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம டாக்டர் ஸ்டோன் அனிமியோட ரீடப்புமே நம்ம சோனிஜே சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. சரி, அப்போ நம்ம நெருட்டோ ஷிப்டன் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா மே மந்த்ல டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.